வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். தீபாவளிக்கு வந்து நம்ம தல படம் வந்து பார்த்துருப்போம், தளபதி படம் வந்து பார்த்துருப்போம், ஏன் சூப்பர் ஸ்டார் படம் வந்து பார்த்துருப்போம், கமல் படம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் த டைம் இஸ் சேஞ்சிங், பீப்புள்ஸ் ஆர் சேஞ்சிங். ஏன்னா ஒரு டைமில் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்க படம் தான் வந்து ஃபெஸ்டிவல் சீசனில், அதாவது பொதுவாக பொங்கல், தீபாவளி அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு யங் ஜெனரேஷன்ஸாக வந்து ஒரு யங் டேரக்டர், அப்கமிங் ஸ்டார்ஸோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க விஷயந்தான், சூப்பரான ஒரு விஷயம். என்னென்னா பல படங்கள் வந்து இதனால் வந்து நல்லா ஓடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தீபாவளி டைம்ஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் மட்டும்தான் வந்து ஒரு சில படங்கள் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த அளவுக்கு கட்ஸாக எடுத்து இந்த படத்தெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் என்னைய கேட்டிங்கன்னா. அண்ட் இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் சீசனில் 3 பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஹரிஷ் கல்யாணோட டீசல், நம்ம பிஆரோட டியூட் அண்ட் வந்து நம்ம துருவோட பைசன். இந்த 3 படங்களில் எந்த படம் வந்து பந்தயம் அடிக்கும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றத முதல்ல கீழே கமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் இதனோட ஸ்டாட்ஸை வச்சு நம்ம வந்து இதில் எந்த படம் வந்து நல்லா ஓடும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அண்ட் இதில் வந்து ரேங்கிங் 1, 2, 3 எந்த படம் வந்து அதிகமாக வந்து கலெக்ஷன் எடுக்கும், அண்ட் வந்து எந்த படம் வந்து பயங்கரமாக இந்த தீபாவளி வந்து பிளாக் பஸ்டர் ஆக்கும் அப்படின்றத என்னோட கருத்து கணிப்புப்படி நான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஏதாவது சேஞ்சஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் இதனோட ஒரு ஸ்டாட்ஸை வந்து ஒரு ஓவராலாக எடுத்து பார்ப்போம். டியூட், பைசன் அண்ட் வந்து நம்ம டீசல். அண்ட் இதனோட ஸ்டார்டம் எடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து இருக்கார். அண்டு அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்ததில் பயங்கரமான பிளாக் பஸ்டர், வேறு எதுவும் இல்லை, நம்ம லப்பர் பந்து. அண்ட் வந்து அதே மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதனும் அதுக்கு முன்னாடி நடித்த டிராகன் படமுமே பயங்கர பிளாக் பஸ்டரான மூவி. அண்ட் இந்த 2 பிளாக் பஸ்டர் கொடுத்தவங்க கூட இனி ஒரு ஹீரோவும் வந்து ஆட் ஆகுறாரு. அது வேறு யாரும் இல்லை, துருவ் விக்ரம். அண்ட் இவரோட படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆதித்ய வர்மாவாக இருந்தாலும் சரி, நம்ம மகானாக இருந்தாலும் சரி, மகான் வந்து பியோர்லி வந்து சியானோட படம் தான், அது வந்து துருவோட படம் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆதித்ய வர்மா வந்து ஒரு ரீமேக் பண்ணப்பட்ட படம்ன்றனால பெருசாக அந்தளவுக்கு பேசப்படலை. ஸோ இந்த பைசன் தான் அவரோட ஃபஸ்ட் மூவின்னு வந்து அவரே வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்குமே பெருசாக போட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லரும் நேற்று பார்த்தேன், அந்தளவுக்கு வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம மாரினா டெம்ப்ளேட்டில் தான் வந்து இந்த படமும் வந்து இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ட்ராமா கேட்டகிரி அண்ட் வந்து மோஸ்ட்லி அந்த ஒரு ஊரை சுற்றி நடக்கிற ஒரு பாலிடிக்ஸை தான் வந்து இந்த படமும் வந்து நான் பேசுவோம் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் வந்து இந்த 3 ஆக்டர்ஸோட ப்ரீவியஸ் மூவிஸ் ஹைப்பை வச்சு வர்ற ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் டிராகன் படம் அண்ட் வந்து நம்ம லப்பர் பந்து படம் அண்ட் இதுக்கு முன்னாடி மகான் நடித்ததில் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இந்த படம் பூர்த்தி பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இனி படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அண்ட் ட்ரெய்லர் கம்பேரிசன்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, டியூட் படம் வந்து ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பிகாஸ் ஆஃப் அவங்க ட்ரெய்லர் எல்லாமே வந்து நார்மலாக விட்டுருந்தாலுமே அதுக்குள்ளார நிறைய ஃபேண்டசி மேஜிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி தான் நிறைய இடங்களில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டோரி கசிஞ்சதுபடி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேன். அண்டு அதே அப்படியே டீசல் வந்தோன்னா ஃபுல்லாக ஒரு த்ரில்லர் ஜான்ரா கேட்டகிரி வந்து ஒரு டீசல் அதுக்கு சுற்றி இருக்கிற ஒரு பாலிட்டிக்ஸை பேசுகிற ஒரு படமாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் வந்து அப்படியே நம்ம பைசனுக்கு வந்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ராமா கேட்டகரியான மூவி. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து நம்ம மாரி செல்வராஜ் அண்ணன் தான் வந்து இந்த ஹைப்பை ஹோல்டு பண்ணியே வைக்கிறாருன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி இருந்த 2 படங்கள் டியூட் அண்ட் டீசல் வந்து மோஸ்ட்லி வந்து ஹீரோ ஃபேன் ஃபாலோவிங்கில் வந்து அந்த ஹைப் வந்து க்ரியேட் ஆணுச்சே தவிர, பட் ஆனால் இந்த பைசன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டேரக்டர்ஸோட ஹைப்பில் தான் வந்து இந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஏன்னா மாரினா வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. மாமன்னனை தவிர மிச்ச எல்லா படங்களுமே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். அண்ட் வந்து கர்ணன் மாதிரி இதுவும் ஒரு படமாக வந்து அமையணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து அப்படியே வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி மாரினாக்கு வந்து அவரோட ஜான்ராக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராமா அண்ட் வந்து அந்த பாலிட்டிக்ஸ், அந்த உள்ளூர் விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்து இருக்கனால அது ரிலேட்டடான ஒரு ஆடியன்ஸ் தான் வந்து வருவாங்க. அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர்ன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் UG-13 இருந்தாலுமே
அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் பொறுமையோட உட்காந்து பார்க்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி வந்து இனி கொஞ்சம் ஃபிலிமை பற்றி கற்றுக்கலையோ என்னமோ எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் என் ஃபேமிலி வந்து அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து போய் பார்க்கணும். அதாவது இப்போ டியூட், டீசல், பைசன் இப்போ 3 படம் வருது இல்லையா? இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கணுன்னா நீங்கள் எந்த படம் போவீங்க? ஒண்ணு டியூட் போவீங்க, இல்லை வந்து டீசல் போவீங்க. ஏன்னா பைசன் பார்க்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே பொறுமை இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து இனி அந்த படம் பார்க்கல. பட் ஆனால் ட்ரெய்லர் கட் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியாதா ஒரு படம் வந்து எந்த மாதிரியான ஒரு டோனில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது. அண்ட் வந்து அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து 3 படத்தோட டேரக்டர்ஸ் இப்போ வந்து டியூட் படத்தோட டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவரோடது. அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்து திவாலியில் ரிலீஸ் ஆகுறதுன்றது உண்மையாலுமே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு டேட்டில் வந்து பர்டிகுலராக பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணது உண்மையாலுமே செம்ம விஷயங்க. ஏன்னா அவங்க ரிலீஸ் போஸ்டர் அப்பயே சொல்லிட்டாங்க, நாங்கள் திவாலிக்கு தான் வரப்போகிறோம் அப்படின்ட்டு. எல்ஐகே கூட பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என்ன அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் கடைசீட்டில் வந்து என்னமோ ரிலீஸ் ஆகுறது என்னமோ டியூட் படம் தான். அண்ட் வந்து எல்ஐகே பண்ணது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் அவங்க ரிலீஸ் போஸ்டர் அப்பயே போட்டாங்க, இந்த மாதிரி இந்த டைமில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத. அண்ட் வந்து லைக்கா அதை பேசி முடிவு பண்ணி அண்ட் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டாங்க. அண்டு அப்படியே நம்ம டீசலுக்கு வந்தோன்னா, அவர் வந்து அதோட டேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி பெருசாக பரிச்சயப்பட்ட படங்கள் வந்து எதுவும் எடுக்கல. பட் ஆனால் படங்கள் எடுத்திருக்காரு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 2, 3 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறதா வந்து நான் கூகுளில் பார்த்தேன். ஸோ அவருக்கு வந்து இந்த கிராஃப்டெல்லாம் வந்து புது விஷயம் அப்படி கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து தேர்ட் வந்து மாரினா. கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து தெரியாத விஷயமே இருந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக அதிலே ஊறிப்போன ஒரு ஆள் தான் வந்து மாரி செல்வராஜ். அண்ட் அவரோட டைரக்ஷன் பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம அதை எந்த விதத்துலையும் குறை சொல்கிற மாதிரி எந்த படமும் இருக்காது. இப்போ பரியேறும் பெருமாள்லேருந்து மாமன்னன் அண்ட் வாழை வரைக்கும் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கரமாக செதுக்கியிருப்பாப்புல ஒவ்வொரு விஷயத்தையும். அண்ட் வந்து அவரோட நுணுக்கங்கள், அந்த ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ஒவ்வொரு ப்ரெசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அப்படின்றத ரொம்ப இன்டெப்த்தாக வந்து அந்த ரைட்டிங்லேயே வந்து தெரியும். அவரோட விஷன் எந்த அளவுக்கு ப்ராடாக இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னமோ டியூட் வந்து பந்தயம் அடிச்சிரும்னு தோணுது. அண்ட் அப்படியே செகண்ட் வந்து டீசல். ஏன்னா அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் வந்து நிறைய ஹரிஷ் கல்யாண் ஃபேன்ஸுக்குமே வந்து அந்த படம் வந்து நிறைய பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெய்லருமே ஓரளவுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அண்ட் வந்து தேர்டு தான் வந்து பைசன் வந்து நான் வைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் எனக்கு தெரியலங்க, அந்தளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களா மாரினா படத்துக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எதுக்கும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்த்த மாதிரி நான் வந்து பார்க்கல. பிகாஸ் ஆஃப் நான் பரியேறும் பெருமாளும் தியேட்டரில் பார்த்தேன், கர்ணனும் தியேட்டரில் பார்த்தேன், மாமன்னன் பார்க்கல, அண்ட் வாழை போய் பார்த்தேன். அண்டு நான் பார்த்த அந்த 3 படங்களுக்குமே பெருசாக வந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுன்றது பெருசாக எங்கேயுமே வரல. மோஸ்ட்லி கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. கப்புள்ஸோட வேலை வேறு, அவங்க படம் பார்க்குறதுக்காக வந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸாக வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, மோஸ்ட்லி அந்த சிங்கிள்ஸ் அந்த மாதிரி ஒரு லேடி, ஜென் அந்த மாதிரி தான் வந்துட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு தான், அதாவது வந்து நம்ம ஹீரோ அண்ட் வந்து டேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் கம்பேரிசன்ஸை வச்சு தான் வந்து இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் வந்து தப்பாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேஞ்சஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு பைசன், செகண்டு டீசல், அப்படியே தேர்டு டியூடாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு அவுட்ரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம நினச்சது கரெக்டாகிருச்சுரா அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஒரு 3 இது வந்து கரெக்டாக இருக்கா, ரொம்ப வேலிடேட்டடாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்களோட டாப் 3 எது அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன, செகண்ட் வந்து என்ன, தேர்ட் வந்து என்ன. அந்த தீபாவளிக்கு வந்து பந்தயம் அடிக்க போகிறது எனக்கு என்னமோ டியூடுன்னு தான் தோணுது 3 படங்களை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ யா, தட்ஸ் இட் கைஸ். நான் இதில் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலோ மாற்றி சொல்லியிருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் கண்டிப்பாக அதை படித்து மாற்றிக்கவும் செய்கிறேன். Yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.